தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த கோல்டு ஸ்மித் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் VROTT அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டைல் எடுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3 திருடர்களை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு 2 பசங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா கிரைம் சம்பவங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு கொலையும் பண்றாங்க. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த கிரைமை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஒரு வீட்டுல கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2 வயசானவங்க இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்புள். சோ அந்த நபர் தான் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்மித். இவங்க பாத்தீங்கன்னா அவருடைய லேப்ல தான் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக உள்ள போறாங்க. போனா பாத்தீங்கன்னா அந்த லேப் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த 2 வயசானவங்களையும் எழுப்பி கட்டி போட வச்சு அந்த லேபுக்குள்ள போறாங்க. லேபுக்குள்ள போனவங்க உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஏன் உள்ள மாட்டிக்கிறாங்க? இந்த 2 பேர் அந்த 3 திருடர்களை என்ன பண்ண போறாங்க? அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த 3 திருடர்கள் சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த கோல்டு ஸ்மித். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படி என்னன்னா, இந்த படத்துல வர ராவான காட்சிகள், அதாவது பல காட்சிகள் ராவா வரும். அதுல ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா பயங்கர டிஸ்டர்படா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீன்ல 2 கண்ணையும் புடுங்கி வெளியே வச்சிருவாங்க. அந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த 3 திருடர்கள்ல யாரெல்லாம் சர்வைவ் ஆனா, யாரெல்லாம் தப்பிச்சா அப்படிங்கிற ஒரு டென்ஷனையும் பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா முடிச்சிருப்பாங்க. குறிப்பா அந்த கடைசி பிரேம பாத்தீங்கன்னா காட்டின விதம் கொடூரமா இருக்கும், பக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு முடிச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்மித் இருக்காரு இல்லையா, அவரும் அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப பாவமா பவ்யமா காட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு இல்லையா, வேற லெவல் தெரிவிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். குயிக் வச்சாவே பார்த்துடலாம். ஒரு தரமான, ஒரு வித்தியாசமான, ஒரு ராவான சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கொலையை காட்டுவாங்க. அதுக்கான காரணம் அண்ட் டீட்டெயிலிங் பெருசா இருக்காது. அதே போல அந்த 3 திருடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரூம்ல மாத்தி சண்டை அடிச்சுப்பாங்க. அது என்ன காரணத்துக்காகன்னு தெரியாது, ஒரு செயற்கைத்தனமா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு தரமான, ஒரு வித்தியாசமான, ராவான ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான். தாராளமா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த மாசம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.